அர்பன் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்ல இருந்து புதுசா ஸ்மார்ட் வாட்ச் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபிட் டிசட் அப்படின்னு. இது எப்படி இருக்கு பாப்போமா? முதல்ல இந்த அர்பன் பிராண்டே ஒரு சிலருக்கு புதுசாக இருக்கலாம். நம்ம ஏற்கனவே சில TWS ஸ்மார்ட் வாட்ச்லாம் அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். அதோட இந்த ப்ராடக்ட்டும் சேருது. ஸோ பாக்ஸ் எல்லாம் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தா அதோட ஸ்பெக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னு கொஞ்சம் ஒத்து பார்த்தா இது வந்து ஒரு சென்னை பேஸ்டு கம்பெனி. இதை வந்து இம்போர்ட் பண்ணி தான் சேல் பண்ணுறாங்க. இம்போர்ட்டட் அப்படின்னாலே எங்கேருந்து இம்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் சரியாக சொல்கிறீங்க அப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த பாக்ஸை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். நல்லா ஸ்மூத்தாக தான் ஓப்பன் ஆகுது. ஸோ ஓப்பன் பண்ணால் மேலேயே ஒரு கவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. வாட்ச் தெரியுது. அதை எடுத்துருவோம். ஸோ எடுத்தால் இங்கே ஸ்மார்ட் வாட்ச், இதில் ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. ப்ரௌன் கலரில் ஒரு லெதர் ஸ்ட்ராப் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறமா அதை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். அடடா, உள்ள ஒரு ஸ்ட்ராப் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க பிளாக் கலரில். ஸோ ஒரே வாட்ச்க்கு 2 ஸ்ட்ராப் வருது. உங்களுக்கு ப்ரௌன் கலரில் அந்த மாதிரி யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி பிளாக் கலரில் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உள்ள ஒரு வாரண்டி கார்டு இருக்குது. ஒரு யூசர் மேனுவல் நல்லா டீட்டெயில்டாக பெருசாக கொடுத்துருக்காங்க. இந்த காலத்துலேயும் இவ்வளோ பெருசாக கொடுக்குறாங்க. ஸோ நல்ல விஷயம். அப்புறமா உள்ள ஒரு சார்ஜிங் கேபிள் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசெண்டாக தான் நம்ம கூட நிறைய வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தோம். டைப் சில காமனாக எல்லாமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சில கண்ட்ரிஸ் சொல்லிட்டு வராங்க. இந்தியாவிலுமே அந்த சேஞ்சஸ் கொண்டு வர போகிறாங்க. அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான சார்ஜர். திடீர்னு போயிடுச்சு அப்படின்னா அதை தேடி அலையணும். ஓகே, இப்போ வாட்சை பற்றி பார்ப்போம். முதல்ல இந்த வாட்சோட கலர் காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தா 2 மாதிரியான கலர் காம்பினேஷனில் வருது. ஒன்று வந்து பிளாக் கலர் டயல், இன்னொன்று வந்து கன் மெட்டல் டயல் அப்படின்னு கொடுக்குறாங்க. இங்கே வந்து ப்ரௌன் கலரில் ஒரு லெதர் ஸ்ட்ராப் வந்து கொடுக்குறாங்க. இன்னொன்று வந்து ஸ்லீக்கானில் ஒரு பிளாக் கலர் ஸ்ட்ராப் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து லெதர் அப்படின்னு சொன்னாலுமே இங்கே வேகன் லெதர் தான். லெதர் மாதிரி ஒரு டிசைன் பண்ணது. ஸோ நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இன்னொரு கலர் காம்பினேஷன் நம்ம கிட்ட இல்லை. ரெண்டுமே ஒரே மாதிரியான கலரே நமக்கு அனுப்பிட்டாங்க. அதனால இன்னொன்று எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்க முடியல. இன்னொன்று வந்து பிளாக் கலரில் லெதர் மாதிரியான ஃபினிஷ் கொடுக்குறாங்க. அந்த கிரே கலரில் ஸ்லீக்கான் ஸ்ட்ராப் வந்து வருது. ஸோ ரெண்டுலுமே 2 ஸ்ட்ராப் இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ராவா ஒரு ஸ்ட்ராப் கொடுக்குறாங்க. நல்ல விஷயம். வாட்சோட டிசைன் பார்க்கும்போது நல்லா சாலிடா நல்லா குவாலிட்டியா கொடுத்துருக்காங்க. அந்த ரவுண்ட் ஷேப் டிசைன் வந்து நம்மளை அட்ராக்ட் பண்ணுது. இங்க 2 பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன் வந்து ஸ்போர்ட்ஸ் மோட நம்ம டைரக்டா அக்சஸ் பண்ணிக்க முடியுது. இன்னொரு பட்டன் வந்து நார்மலா மெனு போறது, பேக் வருது, இந்த மாதிரியான விஷயங்களை அக்சஸ் பண்ணிக்க முடியுது. மற்ற விஷயங்கள் எல்லாமே டச்லேயே நம்மளால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுது. அப்படியே ரியர்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த சென்சார்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்க ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் மைக் கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். இப்போ அப்படியே டிஸ்பிளேக்கு வந்தா 1.4 இன்ச்ல ஸ்மார்ட் ஆன்டி கிளேர் பெசல்லெஸ் டிஸ்பிளே அப்படின்னு பிராண்ட் வந்து சொல்றாங்க. பட் இங்க பெசல்ஸ் வந்து பெருசாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்க பாத்தீங்கனாலே தெரியும் அந்த சர்க்கிள் வந்து எந்த அளவுக்கு தெரியுது அப்படின்னு. சோ இவ்வளவு பெரிய பெசல்ஸ் இருந்துமே இத பெசல்லெஸ் டிஸ்பிளே அப்படின்னு சொல்றாங்க. அது போக அல்ட்ரா HD டிஸ்பிளே அப்படின்னு சொல்றாங்க. பட் டிஸ்பிளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருக்கு. கலர்ஸ் வந்து நல்லா இருக்கு. ஏன்னா இங்க AMOLED டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. அவுட்டோர்லயுமே நல்லா சன்லைட்ல பார்த்தாலுமே டிஸ்பிளே ஓரளவுக்கு விசிபிளா இருக்குது. சோ டிஸ்பிளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு. டச் ரெஸ்பான்ஸும் நல்லா இருக்கு. உள்ள அப்படியே நம்ம மெனுவோட ஃபங்க்ஷன்ஸ் போனா எல்லா வாட்ச்லயுமே இருக்கிற மாதிரி ரைட்ல இருந்து லெஃப்ட் ஸ்வைப் பண்ணும்போது ஒவ்வொரு ஆப்ஷனா நம்மளால பார்க்க முடியுது. ஹெல்த், கேமரா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம லெஃப்ட்ல இருந்து ரைட் ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபுல் மெனு வந்துருது. லிஸ்ட் மாதிரி ஒரு மெனு வந்துருது. அதுல எல்லாத்தையுமே நம்ம வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியுது. ஸோ ஏதாவது தேவை அப்படின்னா அதுக்குள்ள போய் செக் பண்ணிக்க முடியுது. அப்படியே டாப்ல இருந்து பாட்டம் வந்தோம் அப்படின்னா அங்க குயிக் ஐகான்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சில விஷயங்களை அக்சஸ் பண்ணிக்க முடியுது. பாட்டம்ல இருந்து டாப் போனா நோட்டிபிகேஷன்ஸ் இதெல்லாமே பார்த்துக்க முடியுது. உள்ள ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது காமனா இப்போ எல்லா வாட்ச்லயுமே வரக்கூடியது எல்லாமே பார்க்க முடியுது. முதல்ல கலோரிஸ், அந்த ஸ்டெப்ஸ் இதெல்லாமே பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் SpO2, ஹார்ட் ரேட், பிளட் பிரஷர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. 60+ ஸ்போர்ட்ஸ் மோட் கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் மோடுக்குன்னு ஒரு டெடிகேட்டட் பட்டன் கொடுத்துருக்காங்க. எப்போ வேணாலும் நம்ம ஈஸியா அதை அக்சஸ் பண்ணிக்க முடியுது. அது போக இதுல 100+ வாட்ச் ஃபேஸஸ் இருக்கு. மொபைலோட கனெக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையானதெல்லாம் செட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இங்க சைக்கிள் ரிமைண்டர், வாட்டர் ரிமைண்டர், வைப்ரேஷன் அலர்ட், கால்குலேட்டர், வெதர் ஃபோர்காஸ்ட், அலாரம், ஸ்டாப் வாட்ச், டைமர் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாமே ஓரளவு ஒர்க் பண்ணுது நம்ம செக் பண்ண வரைக்கும். அது போக இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல இருக்கிற மாதிரி எந்த வாட்ச்லயுமே கால் பேசிக்க முடியும். ஸ்டார்டிங்லேயே ஸ்பீக்கர், மைக் இதெல்லாம் இருக்குன்னு சொன்ன உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்பயும் போல நம்மளால டயல் பண்ணிக்க முடியுது. ஒரு சில கான்டாக்ட் வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியுது. இது மட்டும் இல்லாம இதுல இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. TWSம் கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பிராண்ட் வந்து கிளைம் பண்றாங்க. அது போக இதுல காமனா இப்போ எல்லா வாட்ச்லயுமே வர மாதிரி கூகுள் அசிஸ்டன்ட் Siri கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படினாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். கேம்ஸும் கொடுத்துருக்காங்க. 2 கேம் இதுல கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் வாட்ச் அப்படினாலே அதுக்கு கண்டிப்பா ஆப் இருக்கணும். ஆப் இருந்தா தான் நம்ம நிறைய விஷயங்களை வந்து நம்மளால கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். நிறைய விஷயங்களை நம்ம மொபைல்ல இருந்து சிங்க் பண்ண முடியும். சோ அதுக்கு இந்த பிராண்ட்மே தனியா ஒரு ஆப் வச்சிருக்காங்க. நீங்க மெனுல அந்த லிஸ்ட் வியூல போனீங்க அப்படின்னா பாட்டம்ல போனீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸ்க்குள்ள போனா ஆப் டவுன்லோட் அப்படின்னு இருக்கு. அதுக்கான QR கோட் வருது. இதை ஸ்கேன் பண்ணி நீங்க ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஆப்பை இன்ஸ்டால் பண்ண உடனே காமனா எல்லாத்துக்குமே வர மாதிரியான ஒரு ஃபீச்சர் தான். ஒரு பேசிக்கான டீடைல்ஸ் எல்லாம் கேக்குது. அதை ஃபில் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா உங்களுடைய டேட்டாவை அங்க சிங்க் பண்ணிட்டு அதுல இருந்தும் நீங்க வாட்ச் ஃபேஸஸ் டவுன்லோட் பண்றது நிறைய வாட்ச் ஃபேஸஸ் இருக்கு.
கொடுத்துருக்கு. நிறைய விஷயங்களை வந்து உங்களுக்கு என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வேணும், என்னென்ன கால் அலர்ட் வேணும், என்னென்ன கான்டாக்ட்ஸ் வேணும், எப்படிலாம் வேணும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களுடைய டேட்டாவை அதில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும். அதுவும் ஓரளவு ஒர்க் பண்ணுது. அப்படியே இதோட பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்த்தா பிராண்ட் வந்து 13 நாள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமாக ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறது தான் பெருசாக ஹைலைட் பண்ணுறாங்க. நீங்கள் 30 நிமிஷம் சார்ஜ் பண்ணால் 10 நாள் வரைக்கும் பேட்டரி லைஃப் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக வாட்சோட பேட்டரி லைஃப் பிராண்ட் கிளைம் பண்ணுறது எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம ஒரு நார்மலான யூஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்க சொல்கிற அளவுக்கு பேட்டரி லைஃப் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ நார்மலாக யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக 10 நாள் வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறேன். இதே இது நீங்கள் ஹெவியாக எல்லா விஷயத்தையுமே யூஸ் பண்ணி மொபைலோட கனெக்ட் பண்ணியே யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த அளவுக்கு பேட்டரி லைஃப் வரது கொஞ்சம் சான்சஸ் கம்மியாக தான் இருக்கும். அதோட கம்மியாக வரும். ஸோ இருந்தாலுமே நான் யூஸ் பண்ணி பார்க்கல பேட்டரி எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத. அதனால பிராண்ட் சொல்றது நீங்க 30 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 10 நாள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓவராலா 13 நாள் வரைக்கும் இந்த வாட்சோட பேட்டரி லைஃப் வரும் அப்படின்னு பிராண்ட் கிளைம் பண்றாங்க. கடைசியா இந்த ஸ்மார்ட் வாட்சோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 6000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. இதுவுமே ஸ்டார்டிங் ஆஃபர் தான். ஸோ கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் 6500 ரூபாய்க்கு சேல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. பெஸ்ட் பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த பிரைஸ்க்கு நல்ல குவாலிட்டியான ஒரு ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. நல்ல டிஸ்பிளே இருக்குது. மற்ற காமனான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஓரளவு ஓகேவா இருக்கு. ஆனா இதுல இன்பில்ட் ஜிபிஎஸ் வந்து கிடையாது. இன்னும் ஒரு சில விஷயங்களை வந்து இன்னும் பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம். ஒரு பேசிக்கான வாட்சில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் தான் இதுல இருக்கு. இருந்தாலும் உள்ளேயே டிஃப்ரெண்டா எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு ஒரு கலர் ஸ்ட்ராப் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாருக்குமே தேவைப்படுமா அப்படின்னு தெரியல. எனக்கு ஒன்று மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வாங்குறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு தெரியல. ஸோ நான் சொன்ன விஷயங்கள்லாம் வச்சு இந்த பிரைஸ்க்கு இந்த வாட்ச் ஒர்த்தா இல்லையா, அது போக இந்த ஸ்மார்ட் வாட்ச்க்கான டீடைல்டான ரிவ்யூ வேணுமா கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய கமெண்ட் வந்தது அப்படின்னா கண்டிப்பா ரிவ்யூ போட முயற்சி பண்றேன்.